லோத்தின் மனைவி. பைபிளில் லோத்தின் மனைவி சில முக்கிய காரணங்களுக்காக ஒரு குறிப்பிடத்தக்க நபர். பைபிளில் லோத்தின் மனைவியின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. அவர் லோத்தின் மனைவி என்று மட்டுமே அழைக்கப்படுகிறார். இருப்பினும் யூத மரபுவழி செய்திகளின்படி மிட்ராஷ் அவரது பெயர் ஈதித் என்று கூறப்படுகிறது. ஆதியாகமம் 19. சோதோம் மற்றும் கொமோரா நகரங்களின் தீய பழக்கங்களினால் கடவுள் அவற்றை அழிக்க முடிவு செய்தபோது லோத்தையும் அவர் குடும்பத்தையும் தேவதூதர்கள் தப்பிக்க வைத்தனர். பின்னாலே திரும்பி பார்க்க வேண்டாம் என்ற கட்டளையை மீறி லோத்தின் மனைவி பின்னால் திரும்பி பார்த்தார். அந்த கணமே அவர் உப்புத்தூணாக மாறினார். யூத பாரம்பரியம் அவர் ஏன் உப்புத்தூணாக மாறினார் என்பதற்கு சில காரணங்களை கூறுகிறது. விருந்தினர்களை உபசரிக்கும்போது அவர்களுக்கு உப்பு கொடுக்க அவர் மறுத்தார் என்றும் அதனால் அவர் உப்பினால் தண்டிக்கப்பட்டார் என்றும் கூறப்படுகிறது. சோதோமில் இருந்த திருமணமான தனது மகள்களை விட்டுவிட்டு வந்த ஏக்கத்தினால் அவர் திரும்பி பார்த்ததாக சொல்லப்படுகிறது. அவரது நற்குணங்கள். லோத்துடன் பல ஆண்டுகள் விசுவாசமாக பயணம் செய்தவர். ஆபிரகாமின் குடும்பத்தோடு தொடர்பு கொண்டிருந்ததால் ஓரளவு கடவுள் பக்தி இருந்திருக்கலாம். சோதோமில் இருந்த காலம் முழுக்க தன் பிள்ளைகளை பரிசுத்தமாக வளர்த்திருக்கிறார். அவரது பலவீனங்கள். உலகத்தின் மீதான அதீத பற்று. தேவனுடைய நேரடி எச்சரிக்கையை மீறியது. தேவன் புதிய வாழ்வை தருவார் என்பதில் நம்பிக்கையில்லாமல் போனது. நாம் கற்க வேண்டிய பாடங்கள். பழைய பாவ வாழ்க்கையையோ அல்லது இழந்த உலகப் பொருட்களையோ எண்ணி ஏங்குவது அழிவுக்கு வழிவகுக்கும். பாதி கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமைக்கு சமம். இயேசுவின் எச்சரிக்கை. புதிய ஏற்பாட்டில் இயேசு லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கிறார். இது எச்சரிக்கையோடு வாழ வேண்டியதன் அவசியத்தை காட்டுகிறது. அந்த உப்புத்தூண் இன்றும் இருக்கிறதா? ஆய்வுகள் என்ன? இன்று இஸ்ரேலில் உள்ள சவக்கடல் பகுதியில் மவுண்ட் சோதோம் மலை என்ற இடத்தில் ஒரு பெரிய உப்புப்பாறை உள்ளது. இது பார்ப்பதற்கு ஒரு பெண் நின்றிருப்பது போலவே தோற்றமளிக்கும். இதனை பயணிகள் லார்ட்ஸ் வைஃப் என்று அழைக்கிறார்கள். இந்த பகுதி முழுவதும் சோடியம் குளோரைடு நிறைந்த மலைகளால் ஆனது. காலப்போக்கில் மழை மற்றும் காற்றினால் ஏற்படும் அரிப்பு இரோஷன் காரணமாக இத்தகைய வடிவங்கள் இயற்கையாகவே உருவாகின்றன என்கின்றனர் புவியியலாளர்கள். ஆனால் வரலாற்று ஆசிரியர் ஃபிளாவியஸ் ஜோசிஃபஸ் 1ஆம் நூற்றாண்டில் தனது குறிப்புகளில் அவர் அந்த உப்புத்தூணை கண்டதாக குறிப்பிட்டுள்ளார். அவள் உப்புத்தூணாக மாறினால் அதை நான் பார்த்தேன், அது இன்றும் நிலைத்திருக்கிறது. ஆன்டிக்விட்டீஸ் ஆஃப் தி ஜூஸ், புக் 1, சாப்டர் 11. லோத்தின் மனைவி ஒரு வரலாற்று பாடம். உலகத்தின் மீதான அதீத பற்று ஒரு மனிதனை எப்படி நிலைகுலையச் செய்யும் என்பதற்கு அவர் ஒரு சாட்சியாக இருக்கிறார். சரி, உப்பாக போனது லோத்தின் மனைவி மட்டுமல்ல என்ற தலைப்பில் பார்த்தோம் அல்லவா? அது என்ன? விவரமாக பார்ப்போம். சோதோம் மற்றும் கொமோரா நகரங்களின் அழிவு குறித்து பைபிள் கூறும் செய்திகளை மெய்ப்பிக்கும் வகையில் பல ஆண்டுகளாக முக்கியமான அகழ்வாராய்ச்சி முடிவுகள் வெளிவந்துள்ளன. குறிப்பாக ஜோர்டான் பள்ளத்தாக்கில் உள்ள டெல் எல் ஹமாம் என்ற இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் உலகமெங்கும் உள்ள தொல்பொருள் ஆய்வாளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளன. முக்கியமான கண்டுபிடிப்புகள். எரிந்து சாம்பலான நகரம் டெல் எல் ஹமாம் ஆய்வு. ஆர்கியாலஜிஸ்ட் டாக்டர் ஸ்டீவன் காலின்ஸ் தலைமையில் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் வெண்கல கானத்தைச் சேர்ந்த ஒரு பிரம்மாண்டமான நகரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த நகரம் திடீரென்று அழிந்துள்ளதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. அங்குள்ள செங்கற்களும் மட்பாண்டங்களும் மிக அதிக வெப்பத்தினால் உருகி கண்ணாடி போல விட்ரிஃபை ஆகியிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. ஆய்வுகளின்படி அந்த பகுதியில் சுமார் 2000 டிகிரி செல்சியஸுக்கும் மேலான வெப்பம் ஏற்பட்டிருக்க வேண்டும். இது எரிமலை வெடிப்பை விடரும் நவீன அணுகுண்டு வெடிப்பிற்கு இணையான வெப்பமாகும். 2021 நேச்சர் சயின்டிஃபிக் ரிப்போர்ட்ஸ் இதழில் வெளிவந்த ஆய்வறிக்கை கூறும் தகவல்களாவது, பூமியின் வளிமண்டலத்தில் ஒரு விண்கல் நுழைந்து தரைக்கு மேலே வெடித்திருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். மண்ணில் அதிகப்படியான பிளாட்டினம், உருக்கப்பட்ட ஜிர்கான் மற்றும் வைரத்துகள்கள் டயமனைட்ஸ் கண்டறியப்பட்டுள்ளன. இவை விண்வெளியிலிருந்து வரும் பொருட்களோ அல்லது மிக அதிக வெப்ப அழுத்தம் ஏற்படும்போது மட்டுமே உருவாகக்கூடியவை என்பது குறிப்பிடத்தக்கது. சவக்கடல் பகுதியைச் சுற்றியுள்ள பகுதிகளில் ஆயிரக்கணக்கான வெள்ளை நிற கந்தக உருண்டைகள் கண்டறியப்பட்டுள்ளன. பொதுவாக எரிமலை பகுதிகளில் கந்தகம் 40% தூய்மையானது. ஆனால் சோதோம் என கருதப்படும் பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்ட கந்தகம் 98% தூய்மையானது. அவர்கள் சுத்தமான கந்தகத்தால் தண்டிக்கப்பட்டனர். இவ்வளவு தூய்மையான கந்தகம் எரிந்தால் அது நீல நிற ஜுவாலையுடன் எரியும் மற்றும் மிக அதிக வெப்பத்தை உருவாக்கும். இது பைபிள் கூறும் அக்கினியும் கந்தகமும் என்ற வார்த்தைகளுடன் ஒத்துப்போகிறது.
அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட மட்பாண்டங்களும் சுவர்களும் மீது தடித்தமான உப்பு படிமங்கள் காணப்படுகின்றன. நகரத்தின் அழிவுக்கு பிறகு சுமார் 700 ஆண்டுகள் அந்த பகுதியில் விவசாயம் செய்ய முடியாத அளவுக்கு நிலம் உப்பால் நிறைந்திருந்தது கண்டறியப்பட்டுள்ளது. இது லோத்தின் மனைவி உப்புத் தூணாக மாறிய சம்பவத்தோடும் அந்த பகுதி சபிக்கப்பட்ட இடமாக மாறியதோடும் தொடர்புடையது. லோத்தின் மனைவி மட்டுமல்ல, அந்த இடத்தின் மண்ணே உப்பால் நிறைந்துவிட்டது. இந்த அகழ்வாராய்ச்சி முடிவுகள் சோதோம் மற்றும் கொமோரா வெறும் கற்பனை கதைகள் அல்ல, அவை ஒரு மிகப்பெரிய பேரழிவினால் அழிந்த உண்மையான நகரங்கள் என்பதை உறுதி செய்கின்றன. பைபிளில் சொல்லப்பட்ட அத்தனையும் உண்மை. பாவம் எப்பொழுதுமே மரணத்தையும் அழிவையுமே பரிசலிக்கும் என்பதும் எவ்வளவு உண்மை. நாம் பாவமற்ற இயேசுவின் வார்த்தைகளில் தொடர்ந்து நடக்க நம்மை அர்ப்பணிப்போம். ஆமேன்.